அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டு கேட்பதும் கோல் சொல்வதும் வாழ்வை இருளாக்கிவிடும். ஒட்டு கேட்பது என்ன, கோல் சொல்வது என்னன்ற ஒரு வரிகளுக்கு நம்ம பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஒட்டு கேட்கக்கூடிய விஷயத்த நம்ம எதெல்லாம் தலையிடுறோன்னு பார்த்தீங்கன்னா, பிறர் பேசும்போது நம்ம அதில் என்ன நடக்கும், நம்ம மைண்டை கொண்டு போய் வெளியே விட்டுறோம். அதை கவனிக்காமல் நம்மளோட விஷயங்களில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தி நம்மளுடைய வளர்ச்சியை மட்டும், நம்மளுடைய வளர்ச்சியோ நம்மளை சார்ந்தவங்களுடைய வளர்ச்சியை மட்டும் கவனம் செலுத்தணும்னா பிரச்சனை கிடையாது. ஸோ பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்க நம்ம முயற்சித்தோம் அப்படின்னா அன்றைக்கே நம்மளுடைய வளர்ச்சி தடைப்படும். இன்னொன்று, கோல் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, பிளேமிங் அதர்ஸ். எப்பயுமே எல்லாரையும் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈகோ ரைஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த குறையை நீங்கள் நிறையா பார்க்க பழகணும். இன்னொன்று, அந்த குறை உங்களுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக இருக்கும். அந்த குறை உங்களுக்குள்ளே இருக்கான்னு பார்த்து அந்த குறையை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. சரிங்களா? ஸோ கோல் சொல்வது ரியாக்டிவ்னஸ், குறை சொல்வது ரியாக்டிவ்னஸ். இந்த ரெண்டுத்தையுமே நான் ரியாக்ஷனாக மாற்றி சைலன்ஸ்லேயே இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்க சூழலில் எப்பயுமே சேர்ஃபுல்னஸ் மட்டுமே இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களுக்கே நிறைய தெரியும். அதனால் நான் இதை பற்றி ரொம்ப பெருசாக விளக்கம் சொல்ல விரும்பலை. நம்ம இந்த 2 வரிகளில் ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னாலுமே நம்மளால் வாழ்வின் உச்சத்தை கண்டிப்பாக அடைய முடியும். ரொம்ப நன்றி.